நன்றி நன்றி நன்றி. மக்கள் முதல்வருக்கு நன்றி. 21 ஆண்டு காலம் ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய நீண்டகால போராட்டத்திற்கு ஆங்கில புத்தாண்டான 2026இல் ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய குடும்பங்கள் உட்பட அனைவருக்கும் வயிற்றிலே பால் வார்த்த செய்தியைப் போல் தமிழக முதல்வர் அவர்கள் இன்று அறிவிக்கப்பட்ட பென்ஷன் ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் நன்றியை தெரிவித்து வரவேற்கிறது. 21 ஆண்டு கால ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய போராட்டத்தில் முடிவில் மக்கள் முதல்வரால் அரசு ஊழியர்கள் தாங்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக அறிவிக்கப்படும் என்று இன்று முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார். பணியில் உள்ளோருக்கு இணையாக ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப ஓய்வூதியம் 60% வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெறும் பொழுது அல்லது இறந்தால் பணிக்கொடை அதிகபட்சமாக 25 லட்சம் வரை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு சிபிஎஸ்சியிலிருந்து ஓய்வு பெற்ற அனைவருக்குமே கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 10 ஆண்டுகள் பணிபுரிந்தாலே ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று முத்தான அற்புதமான நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான திட்டங்களை எங்களுடைய குடும்பங்கள் வாழ்வாதாரத்திற்கு எதிர்காலத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குறிப்பாக இன்று அறிவிக்கப்பட்டதிலே தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம், அதுதான் சிறப்பு. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் இந்த வார்த்தையை தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லும் பொழுது எங்களுடைய ஆசிரியர் அரசு ஊழியர் குடும்பங்கள் எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. எப்படி 18/12/2005 பொள்ளாச்சியில் நடைபெற்ற தொகுப்பூதிய ஆசிரியர்கள் ஒழிப்பு மாநாட்டில் இன்றைய முதல்வர் அவர்கள் அன்று கலந்து கொண்டு எங்களுக்கு வாக்களித்ததைப் போலவே இவர்தான் இன்றும் எங்களுக்கு தமிழ்நாடு மிக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்று இன்று அறிவிக்கப்பட்ட இந்த நல்ல திட்டத்தை வருக 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 என இந்த திட்டத்தை வரவேற்று தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு டெஸ்மா சிவக்குமார், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம்.